ஈரான் மேல அமெரிக்கா கால் வச்சா விளைவுகள் விபரீதமா இருக்கும் அப்படின்னு ரஷ்யா அமெரிக்காவை எச்சரிக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் வான்வழி தாக்குதல் நடத்தினாலும் கடல் வழிய முற்றுகையிட்டாலும் ஈரானை அவங்களால அசைக்கவே முடியல. எப்படியாவது தரை வழி தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு அமெரிக்கா துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதுதான் ஈரானோட மிசைல் சிட்டிஸ். பூமிக்கடியில வெறும் ஏவுகணைகள் மட்டும்தான் இருக்கும்னு இந்த பேரை வச்சு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஈரான் மேல வரைபடத்துல ஒரு தேசமா இருக்கு. ஆனா பூமிக்கடியில அந்த மிசைல் சிட்டிஸ்ல இருக்கிற ரகசியங்கள் இன்னும் வெளி உலகுக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரிந்த ஒரு சில தகவல்களை இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். ஈரான் பூமிக்கடியில ஒரு பிரம்மாண்டமான ராணுவ கோட்டையை கட்டி வச்சிருக்குது. கடந்த 30 வருஷங்களா ஈரான் தன்னோட ஒட்டுமொத்த தற்காப்பு வியூகத்தையும் பூமிக்கு அடியில மாற்றி இருக்குது. இததான் அவங்க மிசைல் சிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈரானோட மிசைல் சிட்டிஸ் ஏதோ சாதாரண ஆயுத கிடங்குகள் இல்ல. அங்கேயே ஏவுகணை தயாரிப்பு, பராமரிப்பு, ஏவுதளம் எல்லாமே இருக்கு. பூமிக்கடியில இருக்க ஒரு ராணுவ பெருநகரம், கூடவே அங்க ராணுவ வீரர்களும் ஒரு கட்டமைப்பும் வசிக்கக்கூடிய வசதியும் இருக்கு. இந்த மிசைல் சிட்டிஸ்னு சொல்றோம் இல்லையா, இதுல இருக்க தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஈரான்ல மிகப்பெரிய மலைகள் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப கடினமான ஊடுருவ முடியாத மலைகள். அந்த அளவுக்கு பாறைகளால ஆனது. இதுக்கு அடியில தான் ஈரான் ரொம்ப புத்திசாலித்தனமா அவங்களோட மிசைல் சிட்டிஸை வச்சிருக்கிறாங்க. இது எத்தனை அடி ஆழத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 அடி. ஈரான் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இந்த மாதிரி ஆழத்தை தேர்ந்தெடுத்து அங்க மிசைல் சிட்டிஸை அமைச்சிருக்கிறாங்க. ஈரான் ஏன் இவ்வளவு ஆழத்துல அந்த ஏவுகணை நகரங்களை அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா போன்ற நாடுகள் கிட்ட பங்கர் பஸ்டர் அப்படின்னு குண்டுகள் இருக்கு. அதாவது இது போன்ற பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பதுங்கு குழிகளை தாக்கக்கூடிய ஒரு குண்டு. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா GBU-57. இது எவ்வளவு ஆழத்துக்கு போய் தாக்கும் அப்படின்னா வெறும் 60 மீட்டர் தான். அதாவது அமெரிக்கா தாக்க முடிந்த அந்த ஆழத்தை விட 10 மடங்கு பாதுகாப்பான இடத்துல அவங்க இருக்காங்க. ஈரானோட பொறியாளர்கள் ஒரு ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க. அதுக்கு பேரு அல்ட்ரா ஹை பெர்ஃபார்மன்ஸ் கான்கிரீட். இது சாதாரண சிமெண்டால கட்டப்படுறது இல்லை. இதுல குவார்ட்ஸ் மற்றும் எஃகு இழைகள் இருக்கு. குண்டுகள் வெடிக்கும் போது ஏற்படக்கூடிய அதிர்வுகளை ஒரு ரப்பர் மாதிரி இது உள்வாங்கிக் கொள்ளும், ஆனா சிதையாது. ஈரானோட ஏவுகணை நகரங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதுலயும் ஒரு சில இடங்களை பத்தி நமக்கு செய்திகள்ல இருந்து தெரிய வந்திருக்கு. அந்த தகவல்களை கேட்டீங்கன்னாலே இப்படியெல்லாம் கூட ஏவுகணை நகரங்களை அமைக்க முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. முதலாவது தளம் நம்ம பார்க்க போறது இமாம் அலி ஏவுகணை தளம். இது லோரெஸ்தான் மாகாணத்துல இருக்கு. ஈரான்லயே அதிக ஏவுகணை ஏவு குழிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய மையம் இதுதான். அதாவது மிசைல் சைலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரானோட மிக முக்கிய நீண்ட தூர ஏவுகணையான ஷஹாப் 3 ரக ஏவுகணைகள் இங்க இருந்துதான் ஏவரத்துக்கு தயார் நிலையில இருக்கு. இந்த மிசைல் சைலோஸ்ல எல்லாமே தயார் நிலையில இருக்கும். எப்ப கட்டளை இடுறாங்களோ அப்போ அந்த இடத்துல இருந்து அது ஏவப்படும். ரொம்ப பாதுகாப்பான ஏவுகணை நகரம் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போற இடத்த சொல்றாங்க. இந்த மிசைல் சிட்டிக்கு பேரு எஸ். இது பாத்தீங்கன்னா ஷிர்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரனைட் இருக்குதான். அந்த கிரனைட் மலைகளுக்கு அடியில 500 மீட்டர் ஆழத்துல இந்த மிசைல் சிட்டியை வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கெர்மான்ஷா வளாகம். இது மேற்கு ஈரான்ல இருக்கு. இந்த பகுதியில கினேஷ்ட் கேன்யான் இருக்கு. அதுக்கப்புறம் பஞ்ச் பெல்லே அப்படின்னு இது இரண்டுமே பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில இருக்கிற தளங்கள். இங்க இருந்துதான் இஸ்ரேல் அப்புறம் வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க தளங்களை குறி வச்சு ஏவுகணைகளை வீசுறதா சொல்றாங்க. அடுத்தது டப்ரிஸ் பேஸ். இது வடமேற்கு ஈரான்ல இருக்கு. நாட்டோட இரண்டாவது பெரிய ஏவுகணை ஏவுதளம்னு இதை சொல்றாங்க. ஐரோப்பாவோட கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகள் வரைக்கும் பாய்ந்து தாக்கக்கூடிய திறன் கொண்ட நீண்ட தூர ஏவுகணைகள் இங்க இருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த மிசைல் சிட்டிஸ் எல்லாமே ஈரானுக்கு உள்ள இருக்கக்கூடியது. இந்த ஹார்மூஸ் நீர்ச்சந்தி நம்ம சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், அதுக்கு பக்கத்துலயும் ஒரு ஏவுகணை நகரம் இருக்கணும் அப்படின்றதுனாலயும் கெம்ஸ் அப்படின்ற அந்த கடற்கரை பகுதிக்கு பக்கத்திலேயே ஒரு ஏவுகணை நகரத்தை வச்சிருக்கிறாங்க. ஹார்மூஸ் நீர்ச்சந்தி பகுதியில ஏதாவது போர் ஏற்பட வாய்ப்பு இருந்தா அங்க இருந்துதான் ஏவுகணைகள் வீசப்படும். அப்ப பாத்தீங்கன்னா
ஈரானை நெருங்கக்கூடிய கப்பல்கள் மீது அங்கிருந்து ஏவுகணைகளை வீசுவது ஈரானுக்கு ரொம்பவே எளிதா இருக்கும். இந்த ஏவுகணை நகரங்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் ஏதோ ஒரு சின்ன இடமோ ஒரு 50-60 பேர் தங்கக்கூடிய கட்டிடங்களோ கிடையாது. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். எந்த அளவுக்கு பிரம்மாண்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள ரயில் பாதை இருக்கு. அந்த ரயில் மூலமா தான் ஏவுகணைகளை ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏவுகணைகளை தயாரிக்கிறாங்க, அங்கேயே அதை ஸ்டோர் பண்றாங்க, அங்கிருந்து ரயில் மூலமா எங்கெங்க ஏவணுமோ அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கு. அதனால நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஏவுகணை நகரம்னா ஒரு சின்ன இடமெல்லாம் இல்ல, தரைக்கடியில இன்னொரு நகரம் இயங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப நிறைய பேருக்கு இந்த மிசைல் சிட்டில இருந்து எப்படி ஏவுகணைகளை வீசுவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். எப்படி பண்றாங்க அப்படின்னா, இந்த மிசைல் சிட்டிஸ்க்கு நிறைய வாயில்கள் இருக்கும். ஏதாவது ஒரு வாயில்ல இருந்து அவங்க ஏவுகணைகளை ஏவ போறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு லாரியில ஏவுகணை வந்துரும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கு. ரொம்ப வேகமா வெளியில வந்துட்டு வேகமா உள்ள போயிடும். சேட்டலைட்டால கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இலக்கை நோக்கி அந்த ஏவுகணையை வீசிட்டு உள்ள மாயமா மறைஞ்சு போயிடும். அந்த வாசல கூட எதிரிகளால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை ஈரான் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் அமெரிக்காவால இந்த ஏவுகணை நகரங்களை நெருங்க கூட முடியல. சரி, இதை தாண்டி அந்த ஏவுகணை நகரங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய உலகமே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். உள்ள ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் தங்கறதுக்கான தங்குமிடங்கள் இருக்கு, அதிநவீன மருத்துவமனைகள் இருக்கு, சுயசார்பு மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்கு, 6 மாசங்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் சேமிப்பகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உலகமே பூமிக்கடியில இயங்கிட்டு இருக்கு. ஒருவேளை அணு ஆயுத தாக்குதலே நடந்தாலும் அடியில இருக்கிறவங்க ஒரு வருஷம் வரைக்கும் வெளியில வராமலேயே உள்ளுக்குள்ளவே உயிர் வாழ முடியும். இங்கதான் நவீன தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் இருக்கு. உலகத்தோடு தொடர்பு கொள்றதுக்காக ஃபைபர் ஆப்டிக்ஸ், அப்புறம் செயற்கைக்கோள் இணைப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி பிரம்மாண்டமான சிக்கலான இந்த மிசைல் சிட்டிஸ்குள்ள ஈரான் இன்னொரு புறம் இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் அமெரிக்காவால அவங்கள நெருங்கவே முடியல. இதுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிளை பாதைகள் இருக்கும், நூற்றுக்கணக்கான போலி நுழைவு வாயில்கள் இருக்கும், ரேடார்களுக்கே சிக்காத ஆழமான சுரங்கங்கள் இருக்கும். ஒரு மிசைல் சிட்டியும் இன்னொரு மிசைல் சிட்டியும் கூட இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய இந்த சிக்கலான பிரம்மாண்டமான தொழில்நுட்ப வலைப்பின்னல் இதுவரை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல, அதை பற்றி கணிக்கவும் முடியல. இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களோட உளவு அமைப்புகளை வச்சு தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் மொஜ்தபா கமேனி அவங்க கண்ணுல கூட படாததுக்கு இதை தான் முக்கிய காரணமா எல்லாரும் சொல்றாங்க. எங்கேயோ ஒரு மிசைல் சிட்டிக்குள்ள ஏதோ ஒரு மருத்துவமனைக்குள்ள அவர் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா, மொஜ்தபா கமேனி அந்த குண்டு வெடிப்புல, ஏவுகணை வெடிப்புல கடுமையா காயமடைஞ்சிருக்கிறாரு, சிகிச்சையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு ஊனமே ஏற்பட்டிருக்கு, அதற்காக அவருக்கு ப்ராஸ்தட்டிக் லெக் வைக்கிறதுக்காகவும் இருக்காங்கன்னா செய்திகள் வந்தா கூட இதுவரை அதிகாரப்பூர்வமா ஈரான் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வெளியில கசியல. அந்த அளவுக்கு இது ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணமே இந்த மிசைல் சிட்டிஸ்குள்ள இருக்க அமைப்பு தான். அங்கிருந்து வெளி உலகத்துக்கு எந்த தகவலுமே போகாது. நம்ம ஈரானோட ஏவுகணை நகரங்கள் பத்தி பார்த்தோம். நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சர்வதேச ஊடகங்கள்ல வந்த செய்திகள் தான். இதையெல்லாம் தாண்டி ஏவுகணை நகரங்களுக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கோ தெரியல. ஈரானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க. அமெரிக்கா இன்னும் தீவிரமாக போரில் இறங்கினால் உங்களுக்கு நாங்க ஹார்ட் அட்டாக் வரவழைக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடம் ஆயுதங்கள் இருக்குது, அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அமெரிக்கா என்ன செய்ய போகுது, இஸ்ரேல் என்ன செய்ய போகுது. ஈரான் தன்னுடைய பக்கம் இருந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு என்று தங்களுடைய தரப்பு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏவுகணை நகரங்களுக்குள் உண்மையிலேயே மொஜ்தபா இருக்கிறாரா, எப்படி இருக்கிறார், சர்வதேச ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.